நம்ம பறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். போடுங்க, கொஞ்சம் நல்ல பெட்ரோலாக சேர்த்து போட்டுவிடுங்க. இப்போதான் நீங்கள் பார்க்க வேண்டியது கிச்சா சேனல் தான் பார்க்குறீங்க. நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வால்பாறை இருக்க இடத்துல தான் இருக்கோம். இப்போ வந்துட்டு நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம். ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. பிரேக் போடும்போது நீ சறுக்கி சறுக்கி வருவியா, இந்த ஜெம்துக்கு நீ கார்டனிங் பண்ண மாட்டேன். வெற்றிகரமாக நாங்கள் அனைவரும் 16வது கொண்டை ஊசி வளைவை தாண்டி வந்துள்ளோம். இப்போ நம்ம வந்துட்டு இறச்சி பாறை போகிறோம். இறச்சி பாறைக்கு விடுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இது வந்து ப்ரைவேட் ரோடு. அவுட் சைட் வெஹிக்கிள்ஸ் நாட் அலௌடுன்னு வேறு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம மேலே தான் போகணும். ஐயோ, என்னடா ரோடு போட்டிருக்காங்க. அம்மா, ரோடு வேறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஓ மை குட்னஸ், அவ்வளோதான், ரோடு பிளாக்குடு. இறச்சிப்பாறை போக முடியாது. ஒரு சட்ட சிக்கல். இறச்சிப்பாறை ரோடு போட்டுட்டு இருக்கும் காரணத்தினால் நம்மளால் இறச்சிப்பாறை போக முடியல. நம்ம பறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். ப்ளூபியை ஓவர்டேக் பண்ணியாச்சு. கேமரா ஆன்லேயே வச்சுருக்கீங்க? ஆமாம், நான் விளாக் பண்ணுறேன் பாருங்க. பண்ணுறியா? பண்ணு. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா, எங்கே போகிறோம்? வால்பாறை போயிட்டு இருக்கோம். வால்பாறை போயிட்டு இருக்கோம் தங்கங்களா. அண்ணன் பாருங்க தங்கங்களா, எப்படி ஓட்டுறாங்க அண்ணன். சேலம் டு நார்த் ஈஸ்ட் கிளம்பிட்டே இருக்காங்களா. ப்ளூக்கெல்லாம் பெண்டே போட தெரியாது தங்க. அட நம்ம குட்டி கிச்சா ஃபேன்ஸு. சாரப்பாம்பு இஸ் ஆன் ஃபயர். சுருக்குன்னு போகிறோம். இப்போ நம்ம வந்து வால்பாறை வந்துட்டோம். சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம். ஸோ வந்துட்டு வண்டியில் ஃபியூவல் இல்லை. ஸோ ஃபியூவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் போகிறது தான் பிளானு. வேறு எங்கேயும் ஸ்டாப்லாம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு போதுமான டைம் இல்லையா. ஸோ அதனால நாங்கள் வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். அதனால் இங்கே வந்து ஃபியூவல் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கோம். போடுங்க, கொஞ்சம் நல்ல பெட்ரோலாக சேர்த்து போட்டுவிடுங்க. பார்த்து மெல்லாமல். என்ன இங்கே டவர் இல்லை. போர்க்களத்திற்கு நீங்கள் அனைவரும் தயாரா? இதான் வந்து ஃபியூவல் பண்ணோம் நம்ம பாரத் பெட்ரோல் பங்க்கில். இப்போ வந்து ஃபியூவல் பண்ணிவிட்டு குவி ரெடியாக நாங்கள் கிளம்பிட்டோம் கோயம்புத்தூருக்கு. பறை விட்டு பிரியதை நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் வேறு வழி இல்லை, நான் வீட்டுக்கு போய் ஆகணும். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு வால்பாறையிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ டுவர்ட்ஸ் நம்ம வந்துட்டு எங்கே போகிறோம்? கோயம்புத்தூருக்கு போகிறோம். யூ கேன் டூ இட் பாஸ்கர், உன்னால் முடியும் பாஸ்கர் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு வழியாக வந்துட்டோம். ஃபியூவெல்லாம் போட்டு சிட்டியை விட்டு தாண்டி கொஞ்சம் அவுட்ருக்குள்ளே வந்துட்டோம். இந்த கார்னர்லாம் பார்க்கும்போது தாங்க பயமாக இருக்குது. அன்றைக்கி நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணே தெரியல. நான்லாம் அப்படியே செங்குத்தாக கிருட்டுன்னு விட்டுருப்பேன். அந்த மாதிரி இருந்தது. பகலில் போனால் தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்துட்டு நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். அதனால வந்துட்டு இந்த அழகான ஒரு சீனரி வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியாமல் போகுது. பட் இன்றைக்கி வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம். நாங்கள் நான் ஸ்டாப்பாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். எங்கேயுமே நிறுத்தலை. எல்லார் வண்டியிலையும் ஃபியூவல் இருந்தது. என் வண்டியிலையும் ஸ்பேரோ வண்டியில் மட்டும்தான் ஃபியூவல் இல்லை. நாங்கள் 2 பேரும் ஃபியூவல் பண்ணிட்டு குபி ரெடியாக கும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு குடுகுடுன்னு ஓட போகிறோம். அப்படியே வர்ற வழியில் செம கார்னருங்க, க்ரூஸ் பண்ணிட்டு வந்தோமா. ஸோ அதனால் அதெல்லாம் விளாக் எடுக்க முடியல. ஏன்னா Insta 360 மாற்றி கொஞ்ச நேரம் ரீல்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னா அதனால இப்போ இதுக்கப்புறம் விளாக ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ தான் நீங்கள் பார்க்க வேண்டியது கிச்சா சேனல் தான் பார்க்குறீங்க. நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வால்பாறை இருக்க இடத்துல தான் இருக்கோம். இப்போ வந்துட்டு நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம். ஸோ ரோடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க சார். சாரி கிச்சா. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காரிங் போடுறோம். இது வந்துட்டு நம்ம ஸ்பேரோ குயினோட வண்டிங்க. இந்த லூசுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. இது நம்ம சாபாஸாங்க. இவர் வந்துட்டு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இவர் வந்துட்டு பெரிய பைத்தியம். வண்டி வந்துட்டு ப்ளூபெரி. இது வேஸ்ட் ஆஃப் பிலோ. இது தாங்க பார்க்குறீங்களா? இது வந்துட்டு நம்ம சரிங்க. இது ரொம்ப அழகான வண்டி, பார்க்கவே சக்கச்செவர்னு இருக்கும், அழகாக இருக்குது. இதில் தான் நம்ம வந்துட்டு நேபாள் போயிட்டு வந்தோம்.
நம்ம தலை வந்துட்டு லடாக் போயிட்டு வந்தாரு. நம்ம தலை பக்கத்தில் நின்று வண்டிங்க இது. வாங்க வாங்க. இதுதாங்க நம்ம பாபி பேபி. ரொம்ப க்யூட்டாக இருப்பார், ரொம்ப குட் பர்சன். இங்கே வாங்க இங்கே வாங்க. இது நம்ம கௌதம. இந்த ஜம்த்துக்கு சொல்லி ஃபேமஸ் ஆன ஆளு. இவரோட மாமா வந்துட்டு பெரிய ஸ்டண்டர். உங்களை பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிளி வேஸ்ட். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ரூஸ் பண்ணுற சீன்ஸை தான் நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. சார பாபு இங்கேயே ஆரம்பிச்சிட்டான். இல்லை, அவன் மேலேயே ஆரம்பிச்சிட்டான். என்ன வண்டி அடைக்குது. ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஊசி வளைவு இருக்குது. இந்த ஜெம்த்துக்கு இவங்களோட வரக்கூடாது. போடுறாங்க கார் நெருக்கி தரையோட மவுத் கிஸ் அடிக்கிறாங்க. அங்கே பாருங்க. அம்மா ஐயோ, ரோட்டில் யாரோ தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க. நேற்று நைட்லாம் வந்து இந்த ரோட்லெல்லாம் பயங்கரமான காரணம் இருக்குது. ஆனால் இருட்டாக இருக்கிறதுனால நான் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல. சரி, அட்லீஸ்ட் காலையிலையாவது காட்டலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் வந்து பகல்லையாக கிளம்பிக்கிட்டோம். சறுக்கி வருவியாம். நான் பிரேக் போடும்போது நீ சறுக்கி வருவியாம். சீட்டு பிரச்சனையா இல்லை உன் பேக்கு பிரச்சனையா? இங்கே பாருங்க காட்டு பண்ணி. காட்டு பண்ணி பார்த்துட்டு ஸ்பேரோ அப்படியே போகுது காட்டு பண்ணி நோக்கி. ஏமா நீ இந்த காட்டு பண்ணிலாம் பார்த்தது இல்லையா? வெற்றிகரமாக நாங்கள் அனைவரும் 16வது கொண்டை ஊசி வளைவை தாண்டி வந்துள்ளோம். கோபாலு my god, இந்த ஜம்ப்க்கு நீ கார்னரிங் பண்ண மாட்டாய். No stopping anywhere, we go only direct to home. This is the non-stop ride. இதுக்கு பேர் வந்துட்டு வரையாடு. வரையாடு, வா எங்கள் வீட்டுக்கு போகலாம். உனக்கும் நான் சேர்த்து சோறு போடுறேன். ஏன்டா முறைக்கிற? கோமா இருக்கியா? சரி போயிட்டு வரேன். வரட்டா மாமே. மாப்பிள்ள பாய். கப்புள்ஸ்னால் 2 பேர் போகிறது தானே கப்புள்ஸு. நம்மளும் 2 பேர் தான் போகிறோம். அப்போ நம்ம 2 பேரும் கப்புள்ஸ் தானே. இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆழியார் டேம் வந்து தென்னந்தெளிவாக தெரியுது. டேமோட ஆழம் எவ்வளோ ஆழம்னு தெரியல, ஆனால் ரொம்ப ஆழமாக இருக்கும், அது மட்டும் தெரியும். இவ்வளோ தூரம் கொண்டை ஊசி வளைவாக வச்சு ரோடு போட்டதுக்கு ஒரே ரோடு இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூர் போட்டுருந்தேன். இந்நேரம் நான் வீட்டுக்காவது போய் சேர்ந்துருப்பேன். ஃப்ரீயான க்ரூசிங்க பாபி, பயங்கரமான க்ரூசிங்க. நம்ம தான் விட்டு கிருட்டுன்னு வந்துட்டோம். வாசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆலியர் செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஸோ வந்துட்டு இதுக்கு அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லே ஹைவே தாங்க. ஹைவே எல்லாம் காமிச்சா உங்களுக்கு அப்படியே போர் அடிச்சிடும். இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமே எல்லாம் போயிடும். ஸோ இதோட இந்த விலாகை வந்து நம்ம வந்து நிறுத்திக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இத்துடன் உங்களிடம் இருந்து நிறைவேறுவது நான் உங்கள் சன் நியூஸிலிருந்து TN37 பைக்கர் கிச்சா. இவர் உங்கள் பாபி JR46. வால்பாறை சிட்டி சொன்னா கேளுங்க, கொடுத்துறோம். ஓகே பாய். ஓகே பாய் காய்ஸ். வெந்து தெரிந்தது காடு. அடுத்த விலாகில் எல்லாத்தையும் பாய். பாய். ஏன் இவர் அணுகுண்டு போடுறது? தளபதி மாதிரி தான். நீ சாவி எடுத்தால் வண்டி ஆன்ல தான்டா இருக்கு. கூமுட்ட நான் அப்படியே எடுத்துட்டு போயிருவேன். ஆமா, யாரு இவன்? யாரா இவன்? சாவேஜ்ரா. நன்றி, வணக்கம், பாய்.